இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் அன்பான ஆரோக்கியமான வணக்கங்கள். எல்லாருமே வெள்ளையா அழகா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். ஆனால் இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வெள்ளையாக இருந்தால் தான் அழகுன்னு கிடையாது. அந்த தோல் நல்லா பளபளப்பாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம ரொம்ப அழகாகவே இருக்க முடியும். ஸோ அந்த தோல் நல்லா பளபளப்பாக மாற்றி நாமளும் கருப்பாக இருந்தாலும் சரி, மாநிறமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நிறத்தை கொஞ்சம் அதிகமாக கூட்டி நம்மளும் ரொம்ப அழகாக தெரியறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ரெடியா? சிகப்பழகாக மாறணும் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சிகப்பழகு க்ரீம், லோஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக என் வழி இயற்கை வழி அப்படின்னு இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மூலிகை பொருட்களை பயன்படுத்தலாம். அல்லது உணவில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிங்கனாலே போதும். இது சிகப்பழகாரத்துக்கு சிறந்த வழியாக இருக்க முடியும். அதாவது பழம் சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்கா? இனிமேல் பழம், பழச்சாறு இதெல்லாம் அப்படியே டெய்லி சாப்பிட வேண்டியது தான். ஸோ தினம் காலையில் தக்காளி சாறு சாப்பிட்லாம். மதியம் கூட முடிஞ்சால் தக்காளி சாறு சாப்பிடுங்க. அதே மாதிரி நைட்டில் ஸ்ட்ராபெரி பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது தக்காளி பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இயற்கை பொருள் தோலுக்கு சதைப்பற்றி கொடுத்து தோல் பளபளப்பாக மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாதாம் பருப்பு, வால்நட், வேர்க்கடலை பருப்பு இதில் ஏதாவது ஒன்று தினம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. இதில் வைட்டமின் இ நிறைய இருக்குது. இது ஆரோக்கியமான திசுக்களை உருவாக்கும். அதனால் என்னாகும், தோல் நல்லா பளபளப்பாக இருக்கும். அப்புறம் கேரட் சாப்பிடுவீங்க தானே? இந்த கேரட் ரத்தத்தை சுத்தப்படுத்தும், உங்களுக்கு நல்ல நிறத்தையும் கொடுக்கும். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கண்டிப்பாக கேரட் ஜூஸ் குடிங்க. தோலோட நிறம் நல்ல பளிச்சுன்னு இருக்கணும்னா உடம்புல உப்புச்சத்து குறையாமல் பார்த்துக்கணும். இந்த விஷயத்தை பட்டாணி, மொச்சை இந்த உணவுகள்லாம் உங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பட்டாணி, மொச்சை இதெல்லாம் உங்கள் உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சரி, உணவாக உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிற மாதிரி வெளிப்பூச்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம் இது நல்லாவே கிடைக்கும். இந்த பப்பாளி பழத்தில் சில துண்டுகள் எடுத்து அதை விழுதாக்கி முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் தடவி ஒரு 15 நிமிடம் கழித்து கழுவினால் முகம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல நிறமாகவும் மாறும். அப்புறம் ஆப்பிள் விழுது, தக்காளி விழுது, தர்பூசணி இது மூன்றையும் சேர்த்து அரைத்து இந்த விழுத முகத்திற்கு தடவி சிறிது நேரம் கழித்து கழுவலாம். இதில் உள்ள வைட்டமின்கள்லாம் தோலுக்கு கிடைக்கிறதுனால முகம் பிரகாசமாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம், 2 டீஸ்பூன் தேங்காய் பாலோட 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து குழைத்து முகத்திற்கு பூச்சு போல போட்டு அதுக்கப்புறம் உலர்ந்ததும் கழுவிடணும். அப்புறம் ரோஜா இதழோட பாசி பயரும் பூலான் கிழங்கையும் அரைத்து முகம் மற்றும் உடல் முழுவதும் பூசி அரை மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் குளித்து வந்தால் சரும நோய்கள் நீங்கிறதோட சரும நிறமும் நல்ல மேன்மையடையும். அப்புறம் வெள்ளரிக்காயோட பால் சேர்த்து அரைத்து முகத்திற்கு தடவி ஒரு 20 நிமிஷம் கழித்து கழுவினீங்கன்னா முகம் சோர்வின்றி புத்துணர்ச்சி பெறும். அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிற மாற்றமும் கிடைக்கும். இன்னொரு பாதாம் பருப்பு டிப்ஸ் என்னென்னா, பாதாம் பருப்போட வெள்ளரி துண்டு அல்லது வெள்ளரி சாறு சேர்த்து விழுதாக்கி முகத்திற்கு தடவி உலர்ந்ததும் கழுவி வந்தாலும் நல்ல சிகப்பழகு கிடைக்கும். அப்புறம் கேரட் விழுதோட எலுமிச்சை சாறு கலந்து முகத்திற்கு மசாஜ் செய்து கழுவி வரலாம். ஸோ நல்ல மாற்றம் கிடைக்கும். சருமத்திற்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சாலே சருமம் நல்ல பளபளப்பாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, அரை கப் தயிர், 1 ஸ்பூன் ஆரஞ்சு சாறு, 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு இது மூன்றையும் கலந்து முகத்திலும் கழுத்திலும் தடவி 15 நிமிடம் கழித்து கழுவ வேண்டும். ஸோ சருமம் நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும். அதே மாதிரி தேங்காவை நல்லா துருவி திக்காக பால் எடுத்து முகத்தில் உதடுகள் உள்பட அனைத்து பகுதிகளிலும் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவி வந்தால் கூட சருமம் மென்மையாகவும் நிற மாற்றமும் அடையும். இந்த புதினாவோட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து தக்காளி சாறு விட்டு அரைத்து முகத்தில் தடவி ஒரு 5 நிமிஷம் கழித்து கழுவுங்க. முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். முகம் நல்ல மென்மையாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னா பாதி அளவு ஆப்பிளை மிக்சியில் விழுதாக அரைத்து முகத்தில் தடவி ஒரு 10-15 நிமிடம் கழித்து கழுவி விட முகம் நல்லா சாஃப்டாக இருக்கும். முகம் நல்லா ரோஜா பூ கலரில் இருக்கணும் அப்படின்னா ரோஜா இதழ்களோட பால் சேர்த்து அரைத்து முகத்தில் தடவி 15-20 நிமிடம் கழித்து கழுவலாம். ஸோ நல்ல மென்மையான நல்ல பொலிவான முகம் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை டிப்ஸ் கேட்டீங்க, இதில் எத்தனை டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெற போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதை நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லலாம். நன்றியுடன் விடைபெறும் நான் சித்ரா.